தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர காலம். சனி பகவான் ராசிக்கு 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடியவர். 10ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார். வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாதம் வரைக்கும் போவார். வக்ரமாகி அந்த 2 நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இந்த ராசிக்கு அந்த 2 நட்சத்திரமும் ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். உத்திரட்டாதி 8ஆம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். அந்த பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் வக்ரமாகிறாரு அவரோட நட்சத்திரத்திலையும். 2025 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு, இப்போ 10ல் சனி வந்தால் நல்லாயிருக்கும், பதவி மாற்றம், பதவியில் நல்ல ஒரு உயர் பதவி எல்லாமே கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனால் 2025 தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு 2024 குரு வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு 2024 ஆரம்பிச்சிருக்கும். 2025 ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்குனாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை சனி பார்வையில் சனி பகவான் இருக்கிறது, அதாவது சுய ஜாதக சனியை கோச்சார சனி பார்க்கக்கூடிய ஜாதகர்களுக்கு. இப்போ சுய ஜாதகத்தில் ரிஷபத்தில் இருக்கலாம், கன்னியா ராசியில் இருக்கலாம், தனுசு ராசியில் இருக்கலாம், மீன ராசியில் இருக்கலாம். இந்த 4 இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா சனி பகவான் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். மற்றபடி உங்கள் தசை, உங்கள் சுய ஜாதக தசை மறைவு ஸ்தானங்களில் இருந்து அவயோக தசைகளா இல்லை யோக தசையாக இருந்து பலமில்லாத தசையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் சனி. அந்த தசை எந்த தசை நடந்தாலும் சரி, அந்த தசாநாதன் சனி பார்வையில் இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணும்போது அதுக்குண்டான காரகத்துவத்தை கொஞ்சம் பாதிக்கப்படும். அதுவே வக்ரமாகி இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த தசை நடந்தாலும் சரி, அந்த தசாநாதன் வக்ரமாகி தசை பண்ணால் சனியுடைய பார்வையில் சனியுடைய நகரக்கூடிய இடத்துல இருந்து இப்போ தசை பண்ணுதுன்னு வச்சிங்களேன், நிறைய சிக்கலை கொடுத்துருக்கும். அந்த தசையே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். 2020 எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு 2022 இருக்கலாம். 2022 23 தான் எனக்கு அஷ்டம சனியே விடுதலையாச்சு, ஆனால் அதிலிருந்தே எனக்கு ப்ராப்ளம், அஷ்டம சனி கூட நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நான் பார்த்துருக்குறேன். இப்போ சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலத்தில் 138 நாட்கள், கிட்டத்தட்ட 4.5 மாத காலம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இது சனீஸ்வரன் கர்மகாரகன், பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இன்னொன்று நீதிமான், நேர்மையான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நீதிமன்றமும் அவ்வளோ துல்லியமாக தீர்ப்பு கொடுக்காது. அது மாதிரி ஒரு தீர்ப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இந்த நீதிமன்றங்கள் கூட கொடுக்காத ஒரு தண்டனையை, ஒரு நல்லதை, ஏதோ ஒன்று இந்த சனி பகவான் சுய ஜாதகத்தில் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய நகரவுகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களையும் கொடுப்பார், கெடு பலன்களையும் கொடுப்பார். அதாவது கெட்டது செஞ்சவங்களுக்கு கெடுதல், நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருப்பாங்க. நான் நல்லது செஞ்சேன் சார், எனக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டாங்க, கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன், அவங்க நல்லா இருக்கிறாங்க. அது கொஞ்சம் காலகம்தான். உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்க முடியாததை உங்களுக்கு வாரிசுகளுக்கு கொடுப்பார் சனீஸ்வர பகவான். அது மாதிரியான நீதிமான். அதுக்கு தான் இவர் அவ்வளோ துல்லியமாக ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சனி பகவான். இப்போ வக்ரமாகும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 18 வருடங்கள். என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன், ஒரு 20-22 வயசு வரைக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு தசைக்கும் உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குது, எந்த பாதத்தில் இருந்தால் எந்த தசை நடக்கும் அப்படிங்கிறத நான் விரிவாக சொல்கிறேன். இப்போ 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வந்தால், பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வருது. இந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசோடவே ராகு தசை அப்படிங்கிறது முடியலாம். இப்போ என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 10 வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். 10 வயசுக்கு பிறகு குரு தசை எடுத்திருக்கிறேன். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வயசோடவே இந்த ராகு தசை அப்படிங்கிறது முடியும். அதன் பிறகு குரு தசை,
அதாவது 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் என்ன தசை நடந்தாலும் சரி, உங்களுக்கு குரு தசை நடந்தாலும் சரி, இல்லை ராகு தசையோட எண்டு பகுதியாக இருந்தாலும் சரி, இப்போ குரு தசையோட எண்டு பகுதியாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டம் எப்படி இருக்கும்? சனி 10ஆம் இடத்துல படிப்பில் அந்த அளவுக்கு தடைகளை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசை சரியில்லை மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பெரிய முயற்சிகளை போடுங்க. தடைகளை வருதா, பெரிய முயற்சிகளை போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு gift அப்படின்னாக்கா, நான் எல்லா வீடியோவுக்கும் நான் ஒரு 2 நிமிஷம் இதை சொல்லியிருக்கிறேன். சொல்ல வேண்டியது என்னோட கடமை. படிக்கிற காலகட்டத்தில் ஒரு கஷ்டம் வருது, ஃபேமிலி கஷ்டம் வருது, அப்படி இல்லைனாக்கா படிப்பில் கஷ்டம் வருது, படிப்பில் தடை வருது அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் பின்னாடி வரக்கூடிய தசைகள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது சிம்டம்ஸ், இந்த டைமில் காட்டக்கூடிய ஒரு அறிகுறி. உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னாக்கா இங்கே படிப்பில் காலவாரி விட்டுரும். நீங்கள் நிறைய பேர் கேளுங்க, ஒரு 60 வயசு 70 வயசில் இருக்கிறவங்க கேளுங்க, 16 வயசுலேருந்து ஒரு 22 வயசுக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு இல்லையா, அதை சார்ந்து தான் இன்றைக்கி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 60 வயசு 40 வயசு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்டால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த டைமில் நான் இப்படி இருந்தேன், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். ஒரு நல்ல லெவலில் இருந்தாலும் அந்த முடிவுங்கிறது 16 to 22 எடுத்த முடிவு. ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கலாம், ஒரு நல்ல பேரு புகழ் வாங்கியிருக்கலாம், நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இருந்திருக்கலாம். அவங்களாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். 40-45 வயசில் எனக்கு குடும்பம் சரியில்லாதவங்க, எனக்கு வேலை சரியில்லைன்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தவறான முடிவு, தவறான வழியில் போயிருப்பாங்கன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு அவயோக தசைகள், எதிர்காலத்தில் வரக்கூடிய தசைகளுக்கு இப்போவே அந்த பதிலை கொடுத்துருக்கும். 16 to 22க்குள்ளே தவறான பாதையில் போயிருப்பாங்கன்னு சொல்லலை. அந்த எடுத்த முடிவுகள் வந்து தவறாக இருக்கலாம், இல்லை கவனக்குறைவாக இருக்கலாம். அது மாதிரி இப்போ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களை கேட்டால் தெரியும். அதனால் 16 to 22 ஒரு gift கொடுத்துருக்காங்க கடவுள் நமக்கு. இதில் நீங்கள் என்ன படிக்க முடியுமோ படிச்சிருங்க. எதிர்காலத்துக்கு தேவையானது, விஞ்ஞான வளர்ச்சி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, அதுக்கு தேவையானது படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய கஷ்ட காலங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி அதை நீங்கள் தாங்கிக்கலாம். இது ஒரு சில பேருக்கு வந்து தப்பாகவும் தெரியலாம். நீங்களே வந்து கஷ்டப்பட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வாரிசுகளை வந்து சரிப்படுத்திக்கலாம். நீங்கள் அவங்கள சரியான படிப்பு, சரியான புத்திமதி சொல்லி நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போகலாம். அதற்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சனி பகவான் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதாவது இந்த டைமில் தான் சோதிப்பார். இந்த டைமில் நீங்கள் சோதனைகளை வென்றுட்டீங்கனாக்கா நல்ல ஒரு நிலைமைக்கு பின்னாடி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம் நீங்கள். அதனால் இதை சொல்கிறேன் நான். இப்போ தசாபுத்தியை வச்சு பார்த்தோமானால் படிப்பில் ஒரு சில டிஸ்டர்ப் வருதுன்னாக்கா நீங்கள் இப்போவே சுதாரிப்புங்கிறது வேணும். எப்படியாவது முயற்சி பண்ணி படித்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருங்க. இப்போ வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்புங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியோ 7.5 சனியோ கிடையாது, சனி பார்வையும் ஒரு ராசிக்கு கிடையாது. நான் சனி பார்க்கக்கூடிய இடத்துல தான் ஒரு சில கிரகங்கள், தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா பிரச்சனைன்னு சொன்னேன். இருந்தாலும் தடை தாமதங்களை கொடுத்து தான் அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டும்தான். சனி வக்கரமாகி இப்போ 4ஆம் இடத்தையே பார்க்குறார். நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு. வேலையில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து தசா நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள்லாம் நல்லபடியாக கொடுத்துரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இப்போ ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து சனி தசை இந்த ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி 9 கூடிய கிரகம், பாக்கியாதிபதி. அவர் தான் 10ஆம் இடத்துல வக்கரமாகிறார். சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணால் நிறைய சிக்கலை கொடுத்துட்டு வரும். ஆனால் இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா, திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும், என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதி எடுத்திருக்கேன் இல்லையா, 2 பாதம் முடிய 3ஆம் பாதம் 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். அப்போ 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 20 வயசுலேருந்து 51 வயசுக்குள்ளே வருது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சனி தசையில் இருக்கிறவங்க, சனி தசை பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி தசை. இது வந்து மறைமுக சுப தொடர்பு, குருவுடைய சேர்க்கை, குருவுடைய நட்சத்திரம். இது வந்து குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாகவே கோச்சார ரீதியாக குருவுடைய நட்சத்திரம் வந்து சுபகிரக நட்சத்திரம். அது மாதிரி ஏறி இருந்ததுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்புன்னு சொல்லலாம், அந்த தசை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்குமா அப்படின்னாக்கா அது சேர்ந்த கிரகம், அந்த வீடு கொடுத்த கிரகத்தெல்லாம் பார்க்கணும். எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம், அந்த நட்சத்திராதிபதி மறையாமல் இருக்கணும். இவ்வளோ இருக்குது அந்த கர்மா அடிப்படையில் பிறப்பு ஜாதகத்தில் இவ்வளோ இருந்தால் தான் அது நல்ல தசையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். இப்போ இடமாற்றங்கள் கேட்டிருந்தால் இடமாற்றங்கள் கிடைக்கும்.
திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க, இப்போ திருமணம் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குருவுடைய பார்வை இந்த வக்ரமாகக்கூடிய சனி வாங்கும்போது, இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் இது கிடையாது உங்களுக்கு. நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடையாது. எவ்வளோதான் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ அதெல்லாம் இப்போ மாறும். இப்போ வேலைவாய்ப்பு ரீதியா ஒரு சில பேருக்கு சிக்கல் போயிட்டுருக்கலாம். அந்த சிக்கல் இப்போ நெருக்கடி எல்லாமே மாறும். இப்போ திடீர்னு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, ஒரு சில பேருக்கு வந்து அரசாங்க வேலைலாம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, அரசாங்கத்தில் உயர் பதவி, அரசியலில் உயர் பதவி, அரசியலில் ஒரு சில மாற்றங்கள், இதெல்லாம் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா ராசிக்கு 2ல் குரு நல்ல அமைப்பில் இருக்கார். 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி நல்லா இருக்காரு. சனிக்கு வந்து குருவுடைய பார்வை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம்தான் இதில் வந்து சனி வந்து ரேவதி நட்சத்திரத்திலையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் வக்ரமாகும் போது அந்த பார்வை வந்து ராசிக்கு 4ல் படுது. இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறவங்கெல்லாம் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேலை மாற்றத்தை நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். இல்லை வேலையில் பிரச்சனை போகுது அப்படின்னாக்கா வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும். வேலை சார்ந்து கொஞ்சம் போயிட்டு வேலை போயிட்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை மாற்றங்கள் உண்டு. அதுக்காக பயப்பட தேவையில்ல. எதுவாக இருந்தாலும் சரி உஷாரா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது மட்டும் பார்த்துங்க. யாராவது ஒரு மேலதிகாரி மாறி இருக்கலாம், ஒரு கம்பெனி மாறி இருக்கலாம், அதாவது வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் மாறி இருக்கலாம். நீங்கள் சமீப காலமாக அதுலேருந்து கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துட்டே வந்திருக்கும். அந்த நெருக்கடியெல்லாம் இப்போ வந்து சமாளித்து ஓரளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையே இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது கொடுத்துரும். சுப விசேஷம் வீட்டில் நடக்கிறது அதெல்லாம் சிறப்பு. யாராருக்கெல்லாம் வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இன்னொன்று சனி தசையில் அஷ்டமாதிபதி தசையில் நிறைய மன நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். வேலைவாய்ப்பு தொழிலெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலை வைக்கலையா, அது மாதிரி குடும்ப வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நல்லபடியாக கொடுத்துட்டு வேலைவாய்ப்பு தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம். எதுவாக இருந்தாலும் சமாளிங்க. இப்போதைக்கு நெகட்டிவான ஒரு இது கிடையாது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய டைம். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா, இல்லை 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணால் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணால் கடன் இருக்கும், அப்படி இல்லை நோய் இருக்கும், வழக்கு இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். ஏன்னா குரு பார்வை இருக்குன்றதுனால, குரு நல்லா இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. திருவாதிரைக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புதன் தசை வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி 2 பாதம் இல்லைனா 3ஆம் பாதம் முடிய அப்படின்னாக்கா 45 to 62. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 40 to 57. இந்த 17 வருடங்கள், அதாவது 40 வயசுலேருந்து 68 வயசுக்குள்ளே தான் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். ராசிக்கு 4ஆம் அதிபதி யோகாதிபதியோட தசை தான். கெடு பலன்கள் கிடையாது. நல்ல பலன்கள் நடக்குதோ இல்லையோ கெடு பலன்கள் கிடையாது, நெகட்டிவான பலன்கள் கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்தை தான் சனி பார்க்குறார். நிறைய பேருக்கு வந்து வேலை ரீதியாக உங்களுக்கு தசை சரியாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம், எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக இருக்காது. புதன் தசைங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாக்கி தசை நடத்தலாம். வக்கரமாக்கி தசை நடந்தால் தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். அந்த கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இப்போ வந்து அதிகமாகும். அந்த இது வேலை ரீதியாக கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ வக்கரமே ஆகலை, மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணலை, நல்ல அமைப்புலேருந்து தசை பண்ணுது, ஆனால் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னாக்கா இப்போ வந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்பு இருந்துச்சுனாக்கா இப்போ வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இல்லைனா உயர் பதவிக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, வேலை நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வக்கரமாகி இருந்தாலோ சனி பார்வையில் இருந்தாலோ இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இந்த புதன் பகவான் இருந்தாலோ அந்த புத பகவான் வக்கரமாகி இருந்தால் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா சனி பகவானும் வந்து வக்கரமாகி இருந்தால், சனி பார்வையில் இருந்தால் சுய ஜாதகத்தில் இப்போ கோச்சார சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு. இது மட்டும்தான். அந்த 4 இடத்துல இந்த புதனோ சனியோ இருந்தால், இல்லை தசை நடத்தக்கூடிய கிரகம் இருந்தால் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். இது தவிர்த்து வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. புதன் தசைங்கிறது நல்லாயிருக்கும். வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, சொத்து சம்மந்தமான பிரச்சனை, யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றங்கள் தான். இப்போ மருத்துவ செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும். யாராருக்கெல்லாம் மணி லாக் ஆகிருக்கோ அதெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதன் தசையில். குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய வந்து இப்போது கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, நிறைய பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். படிப்பு இல்லை வந்து திருமணத்துக்கு உண்டான காலத்தில் இருந்தால் கூட அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அடுத்து கேது தசை அப்படி தான். 7 வருடங்கள்
முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 69 டு 75, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 62 டு 70 என்னோட கணக்குப்படி. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 57 டு 64. இந்த கேது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த கேது பகவானோட தசையில் சனி பார்வை. நான் பொதுவாகவே சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் எல்லா தசைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். கேது வந்து சனி பார்வையிலையோ, ஏன்னா வக்கர கிரகம் இல்லையா, சனி பார்வையில் சனி நகரக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆதிபத்தியம் சார்ந்து ஒன்று உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம், மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம், அப்படிதான். இல்லை பணம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் தடையாகும். ஏதாவது ஒரு பிளான் போட்டிருந்தீங்கன்னாக்கா அது தடையாகும். மற்றபடி இந்த சனி நகரக்கூடிய இடம் இல்லைனா சனி பார்க்கக்கூடிய இடத்துல எந்த கிரகமும் இல்லை, அந்த கேது சம்மந்தப்பட்ட கிரகம் இல்லை கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இல்லைன்னாக்கா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அருமையாக இருக்கும் அந்த கேது திசைங்கிறது. இதில் வந்து ஆன்மீக சுற்றுலா மெயின். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றது, மனசார்ந்த பிரச்சனைகள், இது வந்து கிளியர் ஆகும், டோட்டலாக உங்களுக்கு கிளியர் ஆகும். நல்ல ஒரு பிளானிங் போட்டிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து சுக்கிரதசை. சுக்கிரன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 75லேருந்து 95 வரைக்கும். அதே மாதிரி என்னோட கணக்குப்படி 70 டு 90. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 64 டு 84. இந்த 20 வருடங்கள் சுக்கிரதசை. ராசிக்கு 5 குடைவன் தசை. நீங்கள் மிதுன ராசியில் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுனே வரேன் சார், நான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவேனா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகபட்சமான வழிகளை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ 5ஆம் அதிபதி தசையில் பிள்ளைகளோட வளர்ச்சி, அதாவது குழந்தைகளோட வளர்ச்சி, உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் 5ஆம் அதிபதியை கடைசியில் வச்சுறது. எந்த தசையாக இருந்தாலும் சரி, இப்போ சுக்கிர தசை 5ஆம் அதிபதி தசை, வேறு தசை நடக்குது வேறு ராசியாக இருந்தால் கூட அவங்களுக்கு 5 எப்படின்னாக்கா கடைசி காலத்தில் 5ஆம் இடம் சம்மந்தப்படும். ஒரு சிலர் நிறைய லஞ்சம்லாம் வாங்கி இல்லை தவறான வழியில் பணம்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. அது தவறான வழியில் ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கோம் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து. உங்கள் சின்ன வயசில் ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், அந்த வேலையில் தவறான வழியில் நிறைய பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அரசியலில் இல்லைனா அதுமாதிரி லஞ்சம் வாங்குறது, ஊழல் பணம், இது மாதிரி நிறைய பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கடைசி காலங்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைகளை வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து தவறான வழியில் சேர்த்தது, தவறான வழியில் பசங்க வந்து அவங்களோட வாரிசுகள் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையாக இருந்து எந்த முன்னேற்றமும் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி கடைசி காலத்தில் உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில், அவங்க நல்லா இருக்கிறது, அவங்களோட பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அந்த 5ஆம் அதிபதி தசை ஒன்று கனெக்ட் ஆகும் கடைசியில். எப்படியோ எந்த தசையாக இருந்தாலும் 5 கனெக்ட் ஆகும். கூட 5 கிரகம், 5ஆம் அதிபதி, இது மாதிரி நட்சத்திரங்கள் ஏறுறது, 5ஆம் அதிபதி கூட இருக்கிறது, இது மாதிரி சம்மந்தப்பட்ட தசை நடக்கிறது அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, வாரிசுகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும். அவங்களுக்கு சுப விசேஷம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். என்னதான் இருந்தாலும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா, தசை நடத்தக்கூடிய கிரகம் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் வக்கர கிரகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ஓகே தான். இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றங்களை இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். நன்றி.